ராயபுரம் தாவேகா வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். தற்போது அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அவர் தொண்டர்களின் ஏகோபித்த வரவேற்பை ஏற்றுக்கொள்ளும் காட்சிகளை பார்க்கிறோம். ராயபுரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் களமிறங்கி இருந்தார். அதிமுகவின் முக்கிய முகமாக நட்சத்திர தொகுதியாக அது அறியப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அங்கே தாவேகா வெற்றி கொடியை நாட்டியிருக்கிறது. தாவேகா வேட்பாளர் அங்கு வெற்றி பெற்றிருக்கிறார். வெற்றி கொண்டாட்டத்தின் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராயபுரம் தொகுதியின் நிலவரத்தை தற்போது பார்க்கிறோம். விஜய் தாமு 57,689 வாக்குகளை பெற்றிருக்கிறார். திமுகவின் சுபேர்கான் 44,160 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதிமுகவின் டி ஜெயக்குமார் 3ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார். ராயபுரத்தில் 17,792 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்திருக்கிறார். அதற்கடுத்தபடியாக நாம் தமிழர் 2,806 வாக்குகளை பெற்றிருக்கிறது. பாபு மைலன் 2,806 வாக்குகளை பெற்றிருக்கிறார். சென்னையின் முக்கிய தொகுதி ராயபுரம். அந்த தொகுதியை தாவேகா கைப்பற்றி இருக்கிறது. 57,689 வாக்குகள் பெற்று விஜய் தாமு வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். 13,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றியை தட்டி சென்றிருக்கிறார். திமுக ராயபுரத்தில் 2ஆம் இடம் வந்திருக்கிறது. அதிமுக 3ஆம் இடத்திற்கு ராயபுரத்தில் தள்ளப்பட்டிருக்கிறது.